அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட செங்கோட்டையன் மற்றும் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இடையேயான சந்திப்பு தமிழக அரசியல் களத்தில் கவனம் ஈர்த்துள்ளது. அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வலியுறுத்தினார். இதனையடுத்து அதிமுக தலைமைக்கு எதிராக பேசியதாக கட்சியிலிருந்து சமீபத்தில் அவர் நீக்கப்பட்டார். இந்நிலையில் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வத்தை செங்கோட்டையன் சந்தித்து பேசியுள்ளார். சென்னையில் நடந்த சந்திப்பு 2 மணி நேரம் வரை நீடித்ததாக கூறப்படுகிறது. அதிமுக ஒருங்கிணைப்பு குறித்து இருவரும் ஆலோசித்ததாக தெரிகிறது. அதிமுகவை ஒன்றிணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டுள்ள செங்கோட்டையன் பன்னீர்செல்வத்தை சந்தித்தது அரசியல் களத்தில் பேசுபொருளாக மாறியுள்ளது. திண்டிவனத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகத்தை தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் திடீரென சந்தித்தார். இந்த சந்திப்பு மரியாதை நிமித்தமானதாகவும் நட்பு ரீதியிலானதாகவும் கூறப்பட்டது. இருப்பினும் அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் குறித்தும் ஓ பன்னீர்செல்வம், செங்கோட்டையன் மற்றும் அதிமுக பாஜக கூட்டணி குறித்தும் 1 மணி நேரத்திற்கு மேலாக இருவரும் பேசியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழக சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரனின் பரப்புரை பயணத்தை கட்சியின் தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா வரும் அக்டோபர் 12ஆம் தேதி மதுரையில் தொடங்கி வைக்கிறார். மதுரை தெற்கு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட முனிச்சாலையில் இந்த பயணம் தொடங்க உள்ளது. இந்த தொடக்க விழாவில் அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமியும் பங்கேற்க உள்ளார். தமிழகத்தில் பள்ளி மாணவர்கள் இன்று கைகளில் அரிவாள் கொண்டு செல்லும் நிலை உள்ளதாக அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி விமர்சித்துள்ளார். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூரில் பரப்புரை மேற்கொண்ட அவர் இதனை கூறினார். தமிழகத்தில் கல்வி வளர்ச்சி அதிகமாக இருப்பதாக ஒரு தவறான செய்தி வெளியிட்டு இன்றைக்கு போட்டோ ஷூட் அதையெல்லாம் ஏற்படுத்தி விளம்பரமான அரசு இன்றைக்கு மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கின்றது. அது மட்டுமல்ல, இன்னைக்கு ஆரம்ப பள்ளியில பாத்தீங்கன்னா, அரசாங்க ஆரம்ப பள்ளியில பாத்தீங்கன்னா 5ஆம் வகுப்பு மாணவன் 3ஆம் வகுப்பு படிக்கின்ற அந்த பாடத்தை படிக்க முடியல. படிப்பது 5ஆம் வகுப்பு. ஆனா அந்த 5ஆம் வகுப்பு மாணவன் 3ஆம் வகுப்பு பாட புத்தகத்தில் படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை தமிழகத்தில் நிலவிக் கொண்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இன்றைய முதலமைச்சர் இன்றைக்கு ஒரு நாடகத்தை அரங்கேற்றி தமிழகத்திலே கல்வி வளர்ச்சி அபரிதமாக இருப்பதை ஒரு தோற்றத்தை உருவாக்குவதற்காக இன்றைக்கு ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்கிறார். அத்தனையும் ஒரு நாடகம் என்பதை நாட்டு மக்கள் அறிய வேண்டும். அதே போல இன்றைய தினம் நெல்லையில் ஒரு வகுப்பறையில் 2 மாணவர்கள் அரிவாளால் வெட்டிட்டாங்க. பள்ளிக்கு எதுக்கு போறாங்க? படிக்க போறாங்க. இப்ப அண்மையில் பள்ளிக்கூடத்துக்கு அரிவாளை தூக்கிட்டு போறான்.